அதாவது ஹேமா கமிட்டிக்கு அப்புறம் ஒரு பெரிய பரபரப்பு. கேரள திரையுலகத்தை தாண்டி தெலுங்கு, தமிழ் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. சினிமாக்காரர்கள், சினிமா பெண்கள் என்றாலே ஒரு சந்தேக பார்வை உண்டு. அது ஏன்னு தெரியல. மற்ற துறைகளெல்லாம் பெண்கள் வேலை பார்த்தாலும் யாரும் பெண்களை அவ்வளவு எளிதாக அணுக முடியாது. திரைத்துறையில் அது அப்படி ஒரு எழுதப்படாத சட்டம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட, 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அல்லது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. பேசும் சினிமா 30களுக்கு பின்பு வந்த போதும் அதில் இந்தியா போன்ற நாடுகளில் திரைத்துறை, கலைத்துறை என்றாலே அது ஒரு விபச்சாரம் என்ற அடிப்படையிலே அழைத்தால் பெண்கள் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு வேதனைக்குரிய துறையாக அது மாறி இருக்கிறது. முன்னாள் நடிகைகள், இந்நாள் நடிகைகள், இளம் நடிகைகள், மூத்த நடிகைகள் எல்லோரும் இந்த ஹேமா கமிஷன் வந்த பிறகு சொல்கிறாங்க, என்ன இவங்க கூப்பிட்டாங்க, என்ன நடுவில் நள்ளிரவு கதவு தட்டினாங்கலாம் சொல்கிறாங்க. அதுவும் மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். பிரபலமான சினிமா நடிகைகளும் கூட இதற்கு தப்பவில்லை. பல ப்ரொடியூசர்கள், இயக்குனர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பிஆர்ஓஸ் எல்லாருமே மாட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நடிகர் சங்க தலைவர்கள் மீதும் முன்னாள் பிரபலமான நடிகர் நடிகைகளின் மீதும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இங்கே நமக்கு என்ன கேள்வின்னா, தற்போது ஒரு மிக முக்கியமான நடிகையாக அவர் விசித்ரா, மடிப்பம்சா என்றெல்லாம் சில காலத்திற்கு முன்பு சொல்லப்பட்டவர் தற்போது திருமணமாகி தன் திருமண வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்று திருமண வாழ்க்கையில் இருக்கார். அவர் ஒரு செய்தியை பரபரப்பாக சொல்கிறார். இதுவரை தமிழ் திரையுலகில் யாராலும் கை சுட்டி காட்டப்பட முடியாத ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர், பெண்களை தொடாத ஒரு மனிதர் யார் என்றால் அவர் ஒருவர் தான் அப்படிங்கிறார் விசித்ரா. முன்னாள் கவர்ச்சி நடிகையாக கூட அவர் டான்ஸ் ஆடினார். இப்போது கேரளாவை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். விசித்ரா அவர் சொல்வது யார் என்றால் திரு டி ராஜேந்தர் தான். இவருடைய படத்தில் கலைகளுக்கு ஏற்றவாறு காட்சிகள் சற்று தூக்கலாக இருக்கலாம், பெண்களுடைய உடைகள் அதெல்லாம். ஆனால் அவரை பொறுத்தவரை எந்த ஒரு நடிகையையும், எந்த ஒரு பெண்ணையும் அவர் தொட்டதில்லை. அவர் திருமணம் செய்த உஷாவோடு சரி, இதுவரை எந்த மனிதனாலும், எந்த இயக்குனராலும், எந்த தயாரிப்பாளரும், எந்த சமூக சேவகர்களாலும் சுட்டி காட்டப்பட முடியாத ஒரு பரிசுத்தமான மனிதர் என்றால் திரு டி ராஜேந்தர் தான் என்ற ஒரு கருத்தை தற்போது விசித்ரா பதிவு செய்திருக்கிறார். நான் இதை சொன்னதுனால எல்லோரும் என்ன திட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லோருக்கும் டி ராஜேந்திர பற்றி நன்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ இந்த ஹேமா கமிட்டிக்கு அப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்பொழுது பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. அவருடைய மகன் சிம்பு பல விமர்சனங்களுக்கு உட்பட்ட போதும் 40 ஆண்டுகளுக்கு பின்பும் இவர் மிஸ்டர் ஜென்டில்மேன், 100 சிறந்த மனிதர்களில் இவர் ஒருவர் என்ற அளவிற்கு திரைத்துறையில் புகழ் பெற்றவராக அவர் ஒரு நடிகையின் மூலமாகவே பாராட்டை பெற்றிருக்கிறார். அது அவருக்கு ஒரு சிறந்த அடையாளம். இதற்கு முன்பு பலரும் அவரை பற்றி மிக சிறப்பான மனிதர், எந்த பெண்களையும் தொட்டு கூட அவர் நடிக்க சொன்னதில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு தனது சுய கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் திரு டி ராஜேந்தர் அவர்கள் பின்பற்றியிருக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த செய்தி தான். மிக முக்கியமாக திரைத்துறை சார்ந்த பெண்கள் ரொம்பவே ஒடுக்கப்படுவது, பாலியல் ரீதியாக செக்ஸுவல் அட்ராசிட்டிக்கு உட்படுத்தப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் கூட நடந்திருக்கிறது. சில்க் சுமிதாவை இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கோலிக்கூது நடிகை விஜி அவரும் கூட தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவரும் இணைந்து தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும். உப்புமா கம்பெனிகள் எது, நல்ல கம்பெனிகள், நிறுவனம் எது, தயாரிப்பு நிறுவனங்களத்தில் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், ஜாம்பவான்களாக இருப்பவர்களே இந்த சிக்கலிலே சிக்கியிருக்கிறார்கள். அதை போன்றுதான் மோகன்லால் அசிங்கமான ஒரு மனிதராக உலகத் திரையுலகத்தில் அவர் பார்க்கப்படுகிறார். கை செய்கையின் மூலம் ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய பெண் பிள்ளையை பார்த்து இவர் ஒரு செக்ஸுவல் கமெண்ட் அடிக்கிறார், கையை வைத்தே செய்கை காட்டுகிறார். இவ்வளவு கேவலமான இழிவான மனிதர்கள் மிகச்சிறந்த நடிகர்களாக உருவாகும் போது திரைத்துறைக்கான தீர்வு நம் கையில் இல்லை. அது எப்போதும் தீர்வு வருமா அல்லது இப்படியே அது தொடருமா என்பது $multi-million கேள்விகளாகவே தொடர்கின்றது.